மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்து முடிஞ்ச 11th ஸ்டாண்டர்டோட கெமிஸ்ட்ரி ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். இன்றைக்கி நடந்து முடிஞ்ச எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, டஃப்பாக இருந்துச்சா ஈஸியாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இப்போது கெமிஸ்ட்ரி ஆன்சர் கீ போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ டைப்போட கொஸ்டின் பேப்பரு. ஸோ ஆன்சர் கீ இருந்துச்சுன்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பி டைப் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின்ஸை தேடி நீங்கள் ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் வேல்யூ less than 5 ppm indicates a water sample to be rich in dissolved oxygen தான் இதுக்கான சரியான ஆன்சர். செகண்ட் ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா 6.022 × 10⁻20 அதான் சரியான ஆன்சர். தேர்ட் ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா Fe4 FeCN6 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஃபோர்த் ஒன்று வந்து ஸ்கொயர் பிரமிடல். ஃபிஃப்த் ஒன் வந்து 31.1 டிகிரி செல்சியஸ். சிக்ஸ்த் ஒன் வந்து காஸ்டினர் ப்ராசஸ். செவன்த் ஒன் -NO2. எயித்து ஒன் பார்த்தீங்கன்னா -1. நைன்த் ஒன் பார்த்தீங்கன்னா எத்தனால் ப்ளஸ் வாட்டர். அண்டு டென்த் ஒன் பார்த்தீங்கன்னா 4l+2. 11th ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல். 12th ஒன் வந்து ஃப்ரீயான் 1112. 13th ஒன் பார்த்தீங்கன்னா -0. 14th ஒன்று CO+H2. 15th ஒன் பார்த்தீங்கன்னா assertion is true and the reason is false. ஸோ இந்த சூஸில் பொறுத்த வரைக்கும் 14 கிட்ட புக் பேக்கில் வந்திருக்கு. ஒன்றே ஒன்று மட்டும்தான் வந்து புக்கின்ல வந்திருக்கு. இந்த 15லேருந்து நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஏற்கனவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்தப்போட தான் வந்திருக்கு. நிறைய கொஸ்டின்ஸ் அதிலேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2 மார்க்ஸுமே பார்த்தீங்கன்னா ஈஸி தான், அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸி. பட் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக் கேட்டதில் ஆவரேஜ் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எப்படி எழுதியிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்தணுன்னா ஆன்சர் கீ மார்க் பண்ணிக்கிறதுக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்கள பார்த்துட்டு ஆன்சர் கீ மார்க் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணட்டும். அண்டு 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கேட்டிருந்தாங்க. அண்ட் ஈக்குவலண்ட் மாஸு, பேலன்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் ஆக்ஷன் ஆஃப் ஹீட் ஆன் கால்சியம் கார்பனேட் கேட்டிருந்தாங்க. 19th ஒன் பார்த்தீங்கன்னா டால்டன் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் கேட்டிருந்தாங்க. அண்டு இந்த ஹைப்ரிடைசேஷன், அந்த காம்பவுண்ட்ஸோட ஹைப்ரிடைசேஷன் கேட்டாங்க. ஈஸி தான். க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டு, எப்படி வந்து பென்சீன் டு BHC எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க, ஹோமோலோகஸ் சீரிஸ் என்னது. அண்ட் 24th பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருந்தான். ஃபஸ்ட்டெலாம் வந்து கொஞ்சம் ஈக்குவேஷன்ஸ் மாதிரி கேட்பாங்க, புதுசாக புக்கின்லேருந்து கேட்குற மாதிரி இருக்கும். இது ஜஸ்ட் அந்த மொலாரிட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சாலே போதும். 90/2 kg போட்டாலே ஆன்சர் கிடச்சிடும் உங்களுக்கு. அண்ட் 25th பார்த்தீங்கன்னா 3 மார்க்கு எல்லாமே ஈஸி தான். ஸோ 33 கம்பல்சரியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஆல்ரெடி அந்த ஈக்குவேஷன் சார்ந்து படிச்சிருந்தீங்க, ப்ராப்ளம்ஸ் படிச்சிருந்தீங்கனாலே உங்களால் எழுத முடியும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து. இந்த KC வேல்யூ வந்து 5 மார்க் கொஸ்டின், இங்கே 3 மார்க் கேட்டிருக்காங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலுமே அடுத்தது பாருங்கள், 2 மார்க் கொஸ்டின் வந்து 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அது ரொம்பவே கொஞ்சம் ஏற்புடையதாக தான் இருக்குது. ஏன்னா இந்த KC வேல்யூ வந்து இந்த ரெண்டுத்துக்குமே கண்டுபிடிக்கும் போது டெரிவேஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. அது தெரிஞ்சால் போட்டுடலாம், 3 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த SS லா, SN2 ரியாக்ஷன் மெக்கானிசம், இது எல்லாமே ரொம்ப ஈஸி தான். அண்டு 5 மார்க்ஸில் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி தெரியும். பட் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எழுதுகிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் பாருங்கள், பார்த்து உங்களோட மார்க் எவ்வளோ வரும் அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.